அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது மதிமுக. ராஜினாமா செய்ய மறுத்திருக்கிறார்கள் 2 மதிமுக எம்எல்ஏக்கள். இந்த 2 புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். வைகோவின் முடிவு பின்கதை என்ன கணக்கில் காய் நகர்த்துகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு சிவப்பிரியன் அவர்கள், வணக்கம் சிவப்பிரியன். திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் அவர்கள், வணக்கம் காமேஷ். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். சிவப்பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று மதிமுக எடுத்திருக்கிற முடிவு, இப்போ 2 எம்எல்ஏக்கள் நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில என்னதான் நடந்தது மதிமுகக்குள்ள? தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வருகிறது. 5ஆம் தேதியே காங்கிரஸ் வெளியில் போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. காங்கிரஸ் எதிர்பார்த்தபடி 6ஆம் தேதி தங்களுடைய முடிவை அறிவித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டே இருந்தது. ஏன்னா அவங்க கிட்ட ஒட்டுமொத்தமாக 8 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே இவங்க மேலே தான் இருந்தது. வைகோ அவர்கள் மீது ஃபோக்கஸே இல்லை. ஓகே. ஏன்னா அவருடைய 2 எம்எல்ஏக்களும் திமுகவினுடைய சின்னமான உதயசூரியனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க வெளியில் வந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வரும், அவர்களுடைய பதவி போகும். ஸோ அதனால வைகோ அவர்கள் மீது அந்த லைம் லைட்டே கிடையாது. லைம் லைட் ஒட்டுமொத்தமாக இந்த 4 கட்சிகள் மீது இருந்தது. இந்த 4 கட்சிகளும் திமுக கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு கடைசியாக மே 9ஆம் தேதி தங்களுடைய லெட்டர் ஆஃப் சப்போர்ட் ஆதரவு கடிதங்களை கொடுத்துட்டாங்க. 10ஆம் தேதி முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார். 11ஆம் தேதி தான் இந்த காய் நகர்த்தல்கள் ஆரம்பிக்கிறது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். அங்கிருந்து நேரடியாக அண்ணா நகருக்கு போறாரு. திரு வைகோ அவர்களை பார்க்கிறார், வைகோ அவர்களை சந்திக்கிறார். வைகோ அவர்கள் பூரித்து போகிறார். தன்னை முதலமைச்சர் சந்திக்க வருகிறார் அப்படின்னு அவரோட அந்த பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அவரே ஏதோ சாதித்தது போன்று விஜய் அவர்களோடு அந்த இளைஞர் கூட்டத்தை ஆர்ப்பரித்த அந்த இளைஞர்கள் கூட்டத்தின் மத்தியில் கையை ஆட்டி ஒரு பெரிய என்ன சொல்றது புலங்காகிதம் அடைகிறார் திரு வைகோ அவர்கள். அங்கேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த இடத்துல தான் திரு வைகோ அவர்கள் நாம் ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டோம், நாமளும் திருமாவளவன் அவர்களை போன்று இல்லை மற்ற கட்சிகளை போன்று ஐயுஎம்எல் போன்று நம்ம நம்மளுடைய ஸ்டாண்டை தெளிவாக சொல்லி நம்மளுடைய பம்பரம் சின்னத்திலேயோ இல்லை தீப்பெட்டி சின்னத்திலேயோ நின்று இருந்தோம்னா இன்னைக்கு நமக்கும் ஒரு அமைச்சர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து தான் இந்த விஷயம் ஆரம்பித்து நேற்று அது கம்ப்ளீட்டாக டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து என்ன சொல்கிறது கம்யூனல் ஃபோர்ஸஸோட இருக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல வைகோ அவர்கள் இதை முடிக்கிறார். கம்யூனல் ஃபோர்ஸஸ்ன்னு அவர் சொல்ல வர்றது பாஜக. இந்த பாஜகவோட திரு வைகோ அவர்கள் கூட்டணியில் இல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா பலமுறை இருந்தது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக 2014ஆம் ஆண்டு திரு நரேந்திர மோடி அவர்களை நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய செக்குலர் பார்ட்டிஸ் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாரும் எதிர்த்த போது திரு வைகோ அவர்கள் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். இப்போ இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ இது எல்லாமே பேசப்பட்டது, நம்ம சொந்த சின்னத்தில் நிற்கலையே அப்படின்னு. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிருப்தி குரல்கள் திரு துரை வைகோ அவர்கள் பேசினாங்க, வைகோ அவர்கள் பேசினதெல்லாம். இந்த ராஜினாமா விஷயம், பொதுக்குழு அவங்க நாங்கள் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு, இது என்ன நடந்தது? இந்த கேப்ல இந்த விஷயம்லாம் என்ன நடந்தது? கிளியர் டிஸ்கனெக்ட் விஜயன். இவங்க எப்படியாவது விஜய் அவர்களோடு நெருக்கமாக இருக்கலாமான்னு நினைக்கிறாங்க. சரி, அதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. எல்லா கட்சிகளுக்கும் பதவிங்கிறது முக்கியம். இன்னொன்று இது ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற யாரும் இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதனால இவங்க பண்றது தப்பு இல்லை. ஆனால் பார்ட்டிக்கும் பார்ட்டியோட லீடர்ஷிப்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. அந்த டிஸ்கனெக்டை தான் இது வெளியில காமிக்குது. என்னன்னா எம்எல்ஏக்கள் இப்பதான் அவங்க எலெக்ட் ஆகியிருக்கிறாங்க.
அவங்க எலெக்ட் ஆனது திமுகவுடைய சிம்பல்ல. நீங்க திமுகவுடைய சிம்பல்ல எலெக்ட் ஆனீங்கன்னா நீங்க அன்அஃபீஷியலோ இல்ல அஃபீஷியலோ திமுகவினுடைய மெம்பர். நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்க மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அதனாலதானே ராஜினாமா பண்ணா கூட அவங்க போய் இப்போ இந்த 4 பேர் மேல போய் இபிஎஸ் ஒரு புகார் கொடுத்து கேட்டிருக்காங்கல்ல, நோட்டீஸ் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கிறார்ல. ஒருவேளை திமுக இன்னொன்னு திமுக லீகலா எல்லா விஷயங்களையும் சரியா செய்யக்கூடிய ஒரு கட்சி. அவங்க இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம சிக்கல்கள் ஆகும். வாய்ப்பே இல்லாம இவங்க 2 பேர் இப்பதான் வந்திருக்கிறாங்க. அவங்களும் வைகோ அவர்கள் அவருடைய கட்சி பத்தி பார்க்கும்போது இந்த 2 எம்எல்ஏக்களும் அவங்களோட சொந்த விஷயங்களையும் பார்ப்பாங்கல்ல. நாங்க இப்பதான் எம்எல்ஏவா இருக்கிறோம், 1 மாசத்துல 2 மாசத்துல ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம். அவர் சொல்றாரு, பொதுக்குழுவில் பேசினதுல கவனிக்க வேண்டியது, நாங்க சொன்னோம், விஜய் அவர்களே முதல்வரே சொன்னார், நான் 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசினதா சொல்றார். அது எங்கு பேசப்பட்டது? அது அதிகாரப்பூர்வமா 3/4 மணி நேரம் தான் அவர் சந்திச்சாரு. அப்ப 1 மணி நேரம் 20 நிமிஷம் எங்க பேசினாங்க, எந்த கணக்குல சொல்லப்படுகிறதுன்னு தெரியல. பட் அதுல அவர் சொல்றது சிவப்பிரியன், அதுல நான் சொன்னேன், எம்எல்ஏட்ட சொன்னேன், அவரு தயங்குனாரு. நான் சொன்னேன், நீ ஜெயிச்சினா இதை விட உயர்ந்த இடத்துக்கு போவாய் அப்படின்னா அமைச்சர் பதவி சொல்றாரா? ஆமா, வேற என்ன, அமைச்சர் பதவி தான் சொல்றாரு. அப்போ அதையும் வேண்டான்ட்டாங்களா அவங்க 2 பேரும்? அமைச்சர் பதவி வேண்டாமா அவங்களுக்கு? அப்படி இல்ல விஜயன். இப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்படணுமான்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. இருக்கிறது எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இது ரிஸ்க். ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி போய் நின்னு அதெல்லாம் செலவு யாரோ பாத்துக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. சரி, நிக்கணும்ல. ஒருவேளை ஜெயிக்கலன்னா இருந்த பதவியும் போயிடும்ல. இருக்கிறத விட்டு ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்படணுங்கிறத அந்த எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு உண்மையிலே இந்த எம்எல்ஏ பதவியாவது காப்பாத்திக்கணும், இல்லாம இருக்கணும். இன்னொன்னு, முதலமைச்சர்கிட்ட பேசினாரு, முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயமா திரு வைகோ அவர்கள் சொன்னார்ல, அங்கதான் இன்னொரு ஆட்டம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் இந்த குதிரை பேரம் இல்ல, அவங்களா விருப்பப்பட்டு வராங்கன்னு சொன்னதெல்லாம் திரு வைகோ அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தாவேக்காவினுடைய இந்த குதிரை பேர விஷயங்களை வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கு. பேசலாம். சுவாமிநாதன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்ம எலெக்ஷன் முடிந்து, அது வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சு ஒரு மொமெண்டம் வந்திருக்கு, தாவேக்காவுக்கு தான் எல்லாரும் வாக்களிச்சிட்டு இருக்காங்கன்ற தொனி இருக்கிறப்பயே திமுக கூட்டணியிலிருந்து அதிருப்தி குரல்கள் வந்ததை பார்க்குறோம். இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி இருக்கிறாங்கன்னு. அதில் இன்னைக்கு திரு வைகோ அவர்களும் பேசுகிற தன்மையை பார்க்குறோம். அடுத்து சிவப்பிரியன் சொன்ன ஒரு இடம் முக்கியமானது. ஏன்னா தாவேக்கா ஆதரவு கேட்கறது மற்ற கட்சிகள்கிட்ட தான் கேட்குறாங்க. வைகோ அவர்களோட பேட்டியே இருக்கு, எங்கள்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, நாங்கள் ஆதரவு தரப்போறதும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க விசிக, காங்கிரஸ் எல்லாம். விசிகாவையும் கம்யூனிஸ்டுகள் அது என்ன இருப்போன்றாங்க, இருக்க மாட்டோன்றாங்க, அமைச்சரவையில் பங்குன்றாங்க, அப்படின்லாம் பேசுகிற தன்மையை பார்க்குறோம். இதில் முக்கியமாக நடந்தது சிவப்பிரியன் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வைகோ அவங்க வீட்டுக்கு போனது. அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் மதிமுக 2 உறுப்பினர்கள் அவங்க கலந்துக்காம இருக்கிறது. அதுக்கு சொன்னது கட்சி முக்கியமான மீட்டிங்கை நாங்கள் கூப்பிட்டு பேசணும். நம்பிக்கை கூறும் தீர்மானத்தில் அவங்க கிட்டத்தட்ட புறக்கணிக்கிற தன்மை. நம்ம நேர்காணலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் முன்பே திட்டமிட்டோம், டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுன்ற விளக்கம்லாம் இருந்தது. அதை திரும்ப திரும்ப கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் போனதை பார்க்குறோம். அப்புறம் பொதுக்குழுவில் முடிவு அப்படின்றப்ப திடீர்னு அந்த 2 எம்எல்ஏக்கள் இல்லைன்னு சொல்றது. வைகோ அவர்கள் வெளிப்படையா முதல்வரே சொன்னாங்க, எங்க வேணாலும் பிரச்சாரம் பண்றோம்னு சொன்னாங்கன்றதெல்லாம் பேசுறது. இது ஒட்டு மொத்தம் என்ன நடந்தது? திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி அந்த 2 பேர் இல்லைன்னு சொன்னது. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கு அவருக்கு. நம்ம தனிச்சின்னத்துல போட்டியிடலையோ அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு முதல்ல இருக்கு. தனிச்சின்னத்தில் போட்டிட்டு இருந்தா நம்மளும் இன்னைக்கு அமைச்சரா இருக்கலாம் அப்படிங்கிற பார்வை தான் அவருடைய பார்வை. இந்த 2 எம்எல்ஏக்கள் ஏன் இப்ப ராஜினாமா செய்ய மாட்டாங்கன்னா, வெற்றி பெற்ற தொகுதியில ஒன்று கடையநல்லூர் சார். 45,000 இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருக்கு. அதனாலதான் இங்க கடையநல்லூர்ல மதிமுக வெற்றி பெற்றது. நீங்க அதே மாதிரிதான் இன்னொரு தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா, டெல்டா பெல்ட்ல கணிசமான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செஞ்சிருக்கு. அப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் அரசியல் அதிகாரத்துல முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்க. இன்னைக்கு தாவேக்காவை நம்ம சொல்லலாம், 108 பேர்ல கணிசமான பேர் முதல் முறை ஜெயிச்சிருக்காங்க. மதிமுக நம்ம துரதிருஷ்டவசமா இன்னைக்கு கிட்டத்தட்ட இத்தனையாண்டு அனுபவம் கொண்ட மதிமுகல இந்த 2 பேரும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவங்க. அப்ப அவங்க அந்த ஆட்டத்தை வைகோ அவர்கள் ஆட விரும்பினாலும் அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க முதல்ல தயாராக இல்லை. ஒன்று. இன்னொன்று, வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கூட்டணி மந்திரி சபை என்கிற ஒரு வாய்ப்பு வர்றப்ப
நம்ம மட்டும் அதுல பங்கெடுக்க முடியாம போயிருச்சு. இந்த பக்கத்து பாயசம் வருதா சார், கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுமே போய் அமைச்சராகிறாங்க. நம்மளை மட்டும் ஒரு தனி சின்னத்துல போட்டியிடாம ஆகி நம்ம 2 இடங்கள்ல ஜெயித்திருந்தும் அது எந்த பலனும் இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய இடம். இதுல வைகோ அவர்களுக்கு இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட அவர் மதிமுகவில் அப்படியே நேரடியா தாவேக்காவை நோக்கி நகர்றாங்கன்னா, இந்த கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தொடர்ந்து உறுதியாக நின்றவர்கள். என்னதான் இங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடுன்னு ஒரு பக்கம் பேசினாலும் கூட, சிவப்பிரியன் சார் அவர்கள் சொன்னதை போல 2014 தேர்தல் சார், அன்னைக்குதான் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல இந்திய பிரதமரா வராரு. மோடியா இந்த லேடியான்னு கேக்குறாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். திமுக தனித்து போட்டியிடுது. அந்த தேர்தலில் பாஜக பக்கம் தான் நின்றார் வைகோ அவர்கள். இன்னைக்கு பாருங்க, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் நம்ம சொன்னாலும் கூட பாஜகவினுடைய முன்னாள் எம்பியாக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் வைத்தானே வெளியிடுறாரு. அப்ப நீங்க அந்த கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. கொள்கை கூட்டணி நீங்க எந்த கூட்டணியும் இல்லை. ஏன்னா திமுகவிட நீங்க கட்சிகள் இழந்திருக்காங்க. அப்ப இவர்கள் உருவாக்கம் செய்யறாங்க கொள்கை கூட்டணியின் தாவேக்காவை இன்னைக்கு உருவாக்கம் செய்கிற ஒரு முயற்சி நடக்குது. ஒன்று. இன்னொன்று மிக மிக முக்கியமா சார், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப நமக்கு 2 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. பட் நம்ம இங்க போனோம்னா இனி உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் இடங்கள் வாங்கலாம். ஒன்று. 2வது, திருச்சி பார்லிமெண்ட்ல இப்ப எம்பியாக இருக்கக்கூடியவர் துரை வைகோ அவர்கள். அப்ப அவருக்கு மீண்டும் ஒரு 29 தேர்தலை சந்திக்கணும்னா, ஒன்றுல ராகுல் காந்தி அவர்களுடைய முகம் வேணும். அது இன்னைக்கு காங்கிரஸ் தாவேக்காவோட தான் இருக்கு. அப்ப நீடித்த நிலைத்த மதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்றாரு. ஆனா இந்த எதிர்கால கணக்குல நிகழ்காலத்தை எப்பொழுதுமே வைகோ அவர்கள் கொள்ளிதான் வைப்பார். அது நம்ம கடந்த காலங்களிலேயே நம்ம பார்த்திருக்கோம். விதைநிலையை அவித்து தின்ற விவசாயியை போல தேர்தல்களையே புறக்கணித்த காலமும் உண்டு. இப்பயும் அப்படிதான் ஒரு முடிவெடுக்கிறார். அவரிடம் இருந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களே அதை விட்டு நகர்ந்துட்டாங்க. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளபடியே சார், அவர்கள் பக்கம் தான் ஒரு லாஜிக்கா முடிவெடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த 2ல ஏதோ ஒரு தொகுதியில வைகோ அவர்களே நமக்கு ஒரு அமைச்சரவை எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு இயக்கத்துக்காக நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கீங்க, கடையநல்லூர் என்னோட சொந்த மாவட்டம், நானே கூட அங்க போட்டிடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி கூட அவர்கள் பயந்திருக்கலாம். ஒருவேளை அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்காங்க. இன்னொன்னு, திருச்சி கிழக்குல வைகோ அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் தாவேக்காவினராலே சொல்லப்படுது. அவரை கூட களமிறக்க. அப்ப இந்த 2 தொகுதியில நாங்க ஒன்றை எடுத்துக்கிறோம், தாவேக்கா எடுத்துக்கிறோம், கடையநல்லூரோ சீர்காழியோ நாங்க ஒன்று எடுத்துக்கிறோம். நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? பட் இவர்களுக்கு அந்த பயம் சார், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வெற்றி பெறுவோமா என்கிற பயமே முதல்ல இருக்கு. நீங்க காரணம் தான் நான் சொன்னேன், கடையநல்லூர்ல இஸ்லாமியர்கள் 40,000 45,000 வாக்கு, 22% இருக்காங்க அங்க. நீங்க கடையநல்லூர் சொல்றப்ப வைகோ அவர்கள் சொல்றாங்கல்ல, நாம சொல்றோம், நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண சம்மதிச்சிருக்கிறார், நமக்கு அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்றப்பையும் அந்த எம்எல்ஏ சொல்றார், இல்ல ரொம்ப கஷ்டம்னே வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப என்ன எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது படிப்படியா காய்கள் நகர்த்தப்பட்டு பொதுக்குழுவுல ஒரு பெரிய முடிவு எடுக்க போறோம்லாம் சொன்னாங்க. அது அவருக்கே ரொம்ப நெகட்டிவா போயிருச்சா? ஒண்ணு. இதன் மூலம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆயிடுச்சா? ஆமா சார், 2மே நடந்துருச்சு. ஒண்ணு, நீங்க இதற்கு முன்பு கேட்டது போல சார், முந்தைய கேள்வியில கூட நீங்க சுட்டி காட்டினீங்க, சட்டமன்றத்துல 2 எம்எல்ஏக்கள் பங்கெடுக்கல. அதை விட மிக முக்கியமானது, கட்சியினுடைய பொதுக்குழுலையும் பங்கெடுக்கல. அப்ப வைகோ அவர்கள் ஆட்டத்தை முதல்ல மதிமுகவில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்ல அவர் இழந்துட்டார். இப்ப அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனா மதிமுகவின் நிலைதான் இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழலுக்குள் சிக்கியிருக்குன்னு நான் உள்வாங்கிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்கள் நேற்று வரை இது குதிரை பேரம் இல்ல அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில அதை குதிரை பேரமாவும் பார்க்கவும் இல்லை. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ ஒரு கோணத்தில் அவர்கள் நகர்றாங்க. ஏதோ ஒன்று, வைகோ அவர்கள் பொதுவெளியில் போட்டு உடைத்திருக்கிறார். 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விஜய் அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் வருது. இது நாளைக்கே தாவேக்கா கூட்டணிக்குள் மதிமுக போனாலும் இவற்றை 1 மணி நேரம் 30 நிமிடம் பேசினா எதை வெளியில் போய் சொல்லுவாங்களோங்கிற ஒரு பதட்டம் வரும்ல. தாவேக்காவுக்கு இயல்பாகவே அந்த பதட்டமே நீ உருவாகும். நீங்க இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். நேற்று வரை நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கினா நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம், மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சு அதிமுகவினர் மோதுவாங்க. இன்னைக்கு அது மாதிரி தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் யாரு விஜய் அவர்கள்ட்ட ரொம்ப அன்பா இருக்கும் அல்லது யார் அவருக்கான ஒரு ஆட்டத்தை ஆடுறோங்கிற இடத்துல இருக்காங்க. ஆனா தாவேக்கா எப்படி டீல் பண்ணது மட்டும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் கண்டிச்சிருக்காங்க, தமிழக அரசோட டெல்லி பிரதிநிதியா நீங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரை எப்படி போடலாம்னு கண்டிக்கிறாங்க. இந்த ராஜினாமா செய்ய சொன்ன விவகாரத்தை சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் கேள்விக்குறியாக்குறாங்க. அப்ப இந்த இடம் தான் தாவேக்காவும் முழிச்சுக்குது. கிட்டத்தட்ட அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வர்றவங்க எல்லாம் இப்போதைக்கு வரட்டும், இடைத்தேர்தல்கள் நிறைய நடக்கட்டும், இடைத்தேர்தல்களில் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா அல்லது கிட்டத்தட்ட தாவேக்காவே நிறைய தொகுதிகளில் போட்டியிட போதான் சினிமா பட கிளைமேக்ஸ் மாதிரி பல காட்சிகள் காத்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் சார். பேசலாம்.
ஜீவன், எப்படி பார்க்குறீங்க வைகோ அவர்களோட முடிவு? அதுக்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கலான்றது ஒவ்வொருவரும் அவங்க கோணத்தை. இதில் திரு விஜய் அவர்கள் பெயரும் இருக்கு. ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக வந்த செய்திகள். அப்படின்னா ஒட்டுமொத்த காட்சிகள் எதை நோக்கி நகருது? இதனோட நோக்கம் தான் என்ன? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி இப்போ இவங்க 108 சீட்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் சிதைத்து இருக்காங்க. அதனுடைய உள்ளடக்கத்தை, கருவாக்கத்தை சிதைச்சு எடுத்திருக்கிறாங்க. மதிமுக அப்படிங்கிற கட்சிக்கான தனித்துவம் காலி. விடுதலை சிறுத்தைகள் கம்பீரமாக மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த அவர் இன்று ஒரு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக டெல்லியில் இருந்தால் என்ன தப்பு? அது அவங்க நிர்மல்குமாரே சொல்லிட்டாரே, அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் இந்த பழியை விஜய் மீது போடுவீங்களா? சொன்னவர் மீது தானே சார் நீங்க சொல்லணும். யார் சொன்னது? யாரு இந்த பதில ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்களோ அது அவங்களோட பிழையா இல்ல விஜய் அவர்களோட பிழையா? விஜய்னால இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா விஜய் அதிமுக தவிர்த்து ஒரு ஆப்ஷன் உருவானதுல ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சாதி ஒழிப்பு பேசின கட்சி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து முதன்முறையாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார். முதல் ஜோதிடரை ஆதரித்து பேசினதே அதிர்ச்சியா இருந்தது. அவர் ஒரு இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிரான திருமாவளவன் ஜோதிடரை நியமித்தால் தப்பில்லைங்கிற அளவுக்கு ஒரு பதில் சொன்னதே எல்லாருக்கும் அதிர்ச்சி. இப்போ தமிழ்நாட்டுக்கு தெலுங்கனையோ கர்நாடகையோ யாரோ ஒருவரே நீங்கள் பிரதிநிதியாக நியமிச்சா என்ன பிரச்சனை? அதான் அவங்க சொல்கிறாங்களே விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசுபவர் அல்ல அவர். அவர் ஒரு போராட்ட குணத்துடன் இருப்பவர். அப்படி பேசுனது ஒரு அதிர்ச்சி. அப்புறம் வைகோ போன்றவர்கள் தொடக்கத்தில் இருந்தே அவர் தனிச்சின்னத்தில் ஏன் போட்டியிட முடியலன்னா இப்படி ஒரு மேஜிக் நம்பர் கிடைக்காத ஒரு சூழல் வந்ததுனால தான் பதறாரு. ஐயோ திருமாவளவனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சே, ஐயோ முஸ்லீம் லீக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சே, காங்கிரஸுக்கு 2 இதெல்லாம் பார்த்து தான் அவர் பதறாரு. நம்மளும் நின்று தான் ஒன்றாவது வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால என்ன எனக்கு இல்லைன்னா என்ன பரவாயில்ல, ராஜினாமா செஞ்சு வச்சிட்டாது உனக்கு நான் எப்படியாவது உதவி செய்யறேங்கிற அளவுக்கு விஜய் கட்சியிடம் அவர் பேசியிருக்கிறார் என்பதை அவரு திரு வைகோ அவர்கள் அதை நியாயப்படுத்துறார். மக்கள் அதை ஏத்துப்பாங்க. நாங்க கூட்டணி மாறுறோம், எங்களை நீங்க அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க, நாங்க போறோம். எந்த மக்கள் இப்ப திமுக கூட்டணியில வைகோ ஒரு மாதத்திற்கு முன்பு அசிங்கப்பட்டாருன்னு இப்ப எந்த மக்கள் பதறாங்க? எந்த மக்கள் கோவப்படுறாங்க? அவங்க கரண்ட் பிரச்சனை என்னாச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னாச்சு, திமுக ஆட்சியில இவ்வளவு இருந்ததே அதை விட இதெல்லாம் சரியாயிருச்சா? இப்படிதான் பார்ப்பாங்க மக்கள். திமுகவும் இல்ல விஜயாவும் இல்ல, சுயநலமா எனக்கு என்ன நடந்துச்சு இப்ப இந்த கவர்மெண்ட்ல. ஒருவேளை இதுல வைகோக்காக கவலைப்படுறதுக்குலாம் மக்களுக்கு நேரம் கிடையாது. வைகோ அவர்கள் சொல்றாங்க குதிரை பேரம்னா ஒட்டக பேரம் பண்ணது யாரு? எங்க கட்சியோட எம்எல்ஏவை இப்ப யாரு ஒட்டக பேரம் பண்ணி இழுத்துக்கிட்டதுன்னு கேக்குறாரு. திமுக நோக்கி சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சு? உதயசூரியன் சின்னத்துல நின்றவங்கள எதுக்குங்க அவங்க ஒட்டக பேரம் பண்ணணும், டைனோசர் பேரம் பண்ணணும்? உதயசூரியன் சின்னத்துல நிக்கும் போது கார்டே வைகோ சைன் பண்ணி கொடுத்து இவங்க திமுக காரங்கன்னு சொல்லி தானே வாங்குறாங்க. அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்புறம் என்ன? இப்போ வரையும் அந்த கார்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அபிஷியலா அவர் திமுக காரங்க தான் 2 பேரும். ஃபார்ம் யார் சைன் பண்ணது? முக ஸ்டாலின் தானே சைன் பண்ணியிருக்காரு. அப்ப அவங்க திமுக காரங்க தானே. திமுக காரங்க தான். அதான் சொல்றேன். இல்ல வைகோவுடைய உத்தரவுடன் நடந்ததுங்கிறேன், அனுமதியுடன் நடந்த ஒரு விஷயம். இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த கணம் வரையும் ஒருவேளை அந்த 5 ஆண்டுகள் கழிந்தா ரினியூவல் பண்ணலைன்னா அவங்க மதிமுகவா இருக்கலாம். இப்ப இந்த கணம் வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த கணம் வரையும் அவங்க பக்கா லீகலா திமுக காரங்க. சட்டப்படி மனதளவில் எப்படி தெரியாது. நான் ரிசைன் பண்ண சொல்றேன். முதல்வரே எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, பிரச்சாரம் பண்ண வரதா சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாரு, அப்படிதான் தோத்தாதான் என்ன? அண்ணா தோக்கலையா? காமராஜர் தோக்கலையா? ஏன் நான் தோக்கலையா? அண்ணா மக்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இப்படி 30 நாளைக்கு ஒருக்க ஜெயிச்சு விளையாடுவோமா, ராஜினாமா செஞ்சு விளையாடுவோம்னு தான் அண்ணாவும் காமராஜரும் உங்களுக்கு ஜெயலலிதாவும் தோத்தாங்களா? இது என்ன சார்? எதோட ஒப்பிடுறது? உங்களுக்கு விஜயோட போய் ஒட்டணுங்கிறதுக்காண்டி மக்களை அவமானப்படுத்துறாங்க சார். ரொம்ப சார் இப்போ போக வேண்டிய என்ன சார் தேவை? இப்போ கடையனூர் மக்கள்லாம் ஐயா நீங்கள் உதயசூரியனில் நாங்கள் தெரியாதனமா ஓட்டு போட்டோம், திருப்பி நீங்கள் நின்று விசில் நின்று உங்களை ஜெயிக்க வைக்கணும், கொடையில் நின்று உங்களை ஜெயிக்க வைக்கணும், பம்பரத்துல நின்று ஜெயிக்க வைக்கணும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களா? வேற வேலை இல்லையா மக்களுக்கு? சார் அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் விசில் அலை வீசியதாக இவங்க கூறிய போது கூட கடையநல்லூர்ல அவங்க விசிலுக்கு எதிராக தானே சார் ஓட்டு போட்டாங்க. திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த கேள்விப்படுறேன் அதிமுக திமுக பேச்சுவார்த்தை அப்படின்னு, இது மதவாத சக்தி உள்ளுக்கு வந்துரும், அதனால நான் கூட்டணியிலிருந்து வெளியேறணும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறேன், அதனால நான் ராஜினாமா பண்ண சொல்றேன் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்க கூடாதா? மதவாத சக்தி வந்துருங்கிறது இவ்வளவு லேட்டா தான் அவருக்கு புரியுதா? ஏன் இவ்வளவு நேரம் திமுக கூட்டணியில் இருந்தப்ப அவர் நின்று அடிச்சு உடைச்சிருக்கலாம்ல? இவர்கிட்ட 2 சீட்டு இவருடைய தயவுல தானே அவங்க ஆட்சி அமைச்சிருக்கணும். அடிச்சு அன்னைக்கே வேகமா பேசியிருக்க வேண்டியதானே, வாட் இஸ் கோயிங் ஹியர், நான் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கே பேசியிருக்க வேண்டியதானே. விஜய் வீட்டுக்கு சால்வை போத்தி 1 மணி நேரம் 20 நிமிடம் பேசி
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுதா சார்? இதில் என்ன சார் மதவாத சக்தி வந்துரும்னா ரெண்டு பேருமே அழகாக சொன்னாங்க. மோடி, அத்வானி, வாஜ்பாய், ராஜ்நாத் சிங் இவங்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களில் யார் நல்ல ஃப்ரெண்டுனா வைகோ தான். அவர் அங்கே டெல்லி அவருடைய ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது, தயவுசெய்து பாருங்கள். அதில் பிஜேபியை பூழ்ந்து தான் அதிகம் வந்திருக்கு. அவருடைய வரலாறு வன்னிக்குளத்தில் இருந்ததை விட தாமரக்குளத்தில் இருந்தது தான் அதிகமாக இருக்கும் போல. பாஜகவை புகழ்ந்து அவர் பேசினது தான் அந்த ஆவணப்படத்தில் வந்திருக்கு. அதனால இந்துத்துவாவை எதிர்ப்பதற்காக என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதா இல்லை. மக்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்திருக்காங்க சார் உங்களை உதயசூரியன் சின்னத்தில். உதயசூரியன் சின்னமோ திமுக கூட்டணியோ ஏதோ ஒன்று, விஜய் வரக்கூடாது, எடப்பாடி வரக்கூடாது, பாஜக வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்களே. இதன் 35-40 நாளில் நீங்கள் உடைக்க வேண்டிய அவசியம் என்னாச்சுன்னு கேட்குறேன். இப்போ ராஜினாமா செய்வது, இப்போ அம்பாசமுத்திரத்தில் அவர் பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக இது நடக்குது? இப்போ அதிமுகவிலேருந்து நம்பர் கேம் தேவைன்னு நினைக்கிறாங்களா? ஏன் அமைச்சர் பதவி கொடுக்குறோம், நீங்க வாங்க நானே பிரச்சாரம் பண்றேன்னு ஏன் தாவேகா தரப்புல சொல்றாங்க? தாவேகா தரப்பு இந்த இடத்துல தான் டைனோசர் பேரம் பண்ணுதுன்னு சொல்றேன். இப்ப அழகா வைகோ காட்டி கொடுத்துட்டாரு, எமோஷனலா பேசுறதா பேசி. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தைகளை பாத்தீங்களா, விஜயே பிரச்சாரம் செய்வதா சொல்லியிருக்காரு. சார், பிரச்சாரம் செய்வது ஒரு தலைவனுடைய அழகு அடையாளம் சார். பிரச்சாரம் நமக்கெல்லாம் எசமா வருவாரா, நம்ம ஏரியாக்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வருவாரா அப்படிங்கிற அவ்வளவு பண்ணையார்த்தனமான வார்த்தை அது. அதை வைகோ சொல்றாரு பாருங்க. விஜயே எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்வார்னா, இவரே ஒரு பெரிய பிரச்சார பீரங்கின்னு தமிழ்நாடு நம்பிக்கிட்டு இருக்கு சார் வைகோவை. இவர் விஜய் எனக்கு பிரச்சாரம் செய்வார்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சரி, அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப இதுவே சட்டப்படியே தப்பு. ராஜினாமா செய்ய உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு இன்னொரு கட்சிக்காரர், இவர் ஒரு கட்சி நடத்துறாரு, இன்னொரு கட்சிக்காரர் இவரை பார்த்து ராஜினாமா செய்ய நான் பிரச்சாரம் செஞ்சு அந்த பசங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னா, அப்புறம் இதுக்கு பேர் குதிரை பேரமா கழுதை பேரமா பார்க்க முடியாதா? அவர் சொல்றாரு, நாங்க கூட்டணி வெளியேறிட்டோம், தாவேகா கூட்டணிக்குள்ள போறோன்றப்ப அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாதா? ஒரு கூட்டணி அப்படி போறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாதா? இப்ப அவருக்கு தேவை மதிமுகவின் கூட்டணியா அந்த 2 எம்எல்ஏக்களா? விஜய்க்கு ரொம்ப ஓப்பனா பேசுவோம். விஜய்க்கு இப்ப தேவை வைகோ என்ற மிகச்சிறந்த ஒரு திராவிட இயக்க போர்வால் தேவைன்னு தான் இவர் பார்த்தாரா? 2 எம்எல்ஏ இருக்கு, ஆனா உதயசூரியன் நின்ட்டாப்ல, இல்லைன்னா காதர் மைதன் மாதிரி இழுத்துருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் அதுக்கும் ரெடியா இருக்காரு. நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சொன்னீங்கன்னா நான் உடனே செயல இறங்கிறேங்கிறது இறங்கியிருக்காரு. கேட்கிறேன், அவங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் தானே இருக்கு. இப்ப இன்னொரு மதிமுகவில் இருந்து ஏன் அது அப்படி ஒரு ஜீவா சொல்லுவார் இல்ல, ஒரு நிமிடம் இருங்க. நம்பர் இருக்கு சார், 130 சீட் எப்படியாவது தேர்த்தணுங்கிறதா சார் உங்களுக்கு கணக்கு சார். அது விசிகாவா விசில் சின்னத்துல நிக்கிறாங்க, அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு வராங்க, இல்ல விலகி வராங்க, விசில்ல தாவேகாவில் சேர்றாங்க, விசிலா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப மதிமுகவில் இருந்து அவங்க சின்னத்துல நின்னு அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும்னா அது எப்படி, என்ன கணக்கு? ஒருவேளை தாவேகா வளர்த்து விடணும்னு நினைக்கிறேன். விஜய் இவங்க சின்னத்துல நிக்க விடுவாருங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது சார். ஏன்னா விஜய் கிட்ட கோரிக்கை வைக்கிற இடத்துலலாம் அவங்க இல்ல, விஜயை பார்த்து அவங்க ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படியாவது செய்யுங்க, உங்களுக்காக நாங்க ஏதாவது செய்யறோங்க ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. விஜய் கட்சி குதிரை பேரம் நடத்துதா இல்லையாங்கிறத ரொம்ப ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காரு வைகோ. இப்படிதான் எல்லா கட்சிக்காரங்களையும் அம்பாசமுத்திரத்துல இருந்து எஸ்கி சுப்பியால இருந்து எல்லாரையும் வாங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. மற்றவங்க வெளியே சொல்லாம சமாளிச்சிருக்காங்க, இவர் போட்டு உடைச்சிட்டார். ரமேஷ், இதுல 2 எம்எல்ஏக்கள் அவங்க இல்ல அப்படின்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு நோக்கம் நிறைவேறாம போயிருச்சான்றது ஒண்ணு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வைகோவின் முடிவோ அல்லது தாவேகாவின் அணுகுமுறையை எப்படி புரிஞ்சுக்கிறது? 1945 அந்த ஹிரோஷிமா நாகசாகி 1945 தான் நினைக்கிறேன். அதில் ஒரு அந்த பாம்பு போட்டதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் பல ஆண்டுகளுக்கு இருந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் எங்கள் அண்ணன் விஜய் நான் அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய ஆட்டம் பாம், ஒரு நியூக்ளியர் பாம், அது ஆட்டம் பாம்பு கூட நியூக்ளியர் பாம் ஒன்று போட்டார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அதை எவ்வளோ அழகாக சொன்னார் அப்படின்னா, 234 தொகுதியில் தனித்து நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி பெற்றாலும் நம்மளை நம்பி வரவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்ற ஒரு உண்மையான ஜனநாயகத்தை அதுதான் ஜனநாயகம். அதை மிக தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவரும் அவரோட சஃபாலஜிஸ்டான ஜானும் சேர்ந்து எடுத்த அந்த முடிவு, அந்த ஸ்ட்ராட்டஜி 2 வருஷம் அந்த எஃபெக்ட் சொன்னல, அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு இன்னும் இருக்குன்றத இந்த அரசியல் கட்சிகள், நீங்க நிறைய பேசியிருப்பீங்க, அவர் இப்படி சொல்றாரு, ஆனா எந்த கட்சி ஒரே நிமிஷம் வெடிச்சா பரவாயில்ல, இது கண்ணி வெடி மாதிரி ரொம்ப லேட்டா இல்ல சார். அதுதான் சொல்ல வரீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜின்ட்டு அதனால தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. அது பாம்பா இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம். அது என்னன்னா, அப்ப அவர் சொல்லும் போது இந்த எந்த கட்சிகளுக்கும் அது புரியல.
இதுதான் அங்க இருக்கிற இஷ்யூ, அந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒரு 2 கட்சி கிட்ட இந்த 2 பைபோலரைசேஷன் 2 கட்சி இல்ல நம்பல அப்போ சார் இல்ல புரியல தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பல புரியல. என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஏங்க இவர் யாருங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது, இவருக்கு என்னங்க பெர்சன்டேஜ் இருக்குன்னு என்கிட்ட எல்லா தலைவரும் அதான் சார் சொல்ல வரேன். அந்த புரிதல் அங்க இல்லாததுக்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, விஜய்ன்ற ஒரு ஆளுமை இன்றளவுக்கு ஆட்சி அமைப்பாரா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும், உண்மையிலே இது ஜனநாயகம் அவங்களுக்கு தெரியல. சரி, அவங்க எப்படி இத்தனை வருஷம் இருந்துட்டாங்கன்னா இந்த 2 திராவிட அரசியல் கிட்ட போயிட்டு கை கட்டி நின்றுட்டாங்க. அவ்வளவுதான். ஜீவா சார் சொல்லும்போது கூட அழகா வந்து என்னெல்லாம்லாம் லைனா சொன்னாரு. அது வந்து வைகோவே வந்து கீழே இறங்கி போயிட்டாரு, இங்க தெரியலையா குதிரை பேரமும் டைனோசர் பேரமும்னு. ஒரு கட்சி நடத்துறாங்க சார், அந்த கட்சியில இருக்கிற 2 பேர் இத்தனை வருஷமா அந்த கட்சியில இருந்து வந்தவரை கூப்பிட்டுட்டு நீங்க என் கட்சியில தான் நிக்கணும் சின்னத்துல அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஒரு பேரம்? நீங்க ஏன் வந்து அவங்கள வந்து அவங்களோட சின்னத்துல தீப்பட்டில நின்னா ஒரு பையன் ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அப்ப அந்த மாதிரி அந்த தீப்பெட்டி சின்னத்துல நிக்க வச்சோ இல்ல பம்பரத்துல ஏதோ ஒன்று நிக்க வச்சு நீங்க நில்லுங்க அப்படின்றது சார் தோழமை கட்சிக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு அழகு. ஒருவேளை சார் திமுகவுக்கு 120 நம்பர் வந்திருக்குன்னு வைங்களேன், மதிமுக இந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்களா சார்? அது அந்த அரசியல் கட்சியோட முடிவு. இப்ப அதுதான் சொல்ல வரேன். இல்ல ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன் ஒரு புரிதலுக்காக, தாவேகா தரப்புல ஏன் முதல்வர் விஜய் வந்து நீங்க ராஜினாமா செய்யுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், ஏன் அதை அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இது அபிஷியலா உள்ள என்ன நினைச்சு நமக்கு தெரியாது. வைகோ சொல்றாரு, இது வர அதுதான். அது வந்து வைகோ எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி அப்படி அது உணர்ச்சி வசப்பூர்வமா பேசக்கூடிய ஒரு மனிதர். நான் முடிச்சிடுறேன், நீங்க இருங்க சார் நான் முடிச்சிடுறேன் சார். பேசும்போது ஒரு கேஷுவலா பேசும்போது அண்ணா நீங்க வாங்க, கண்டிப்பா நீங்க எங்களை நம்பி வந்தீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படின்னு விஜய் சார் சொல்லிருக்கலாம். இது எல்லா கட்சியும் சொல்றது தானே. நீங்க எங்களை நம்பி வாங்க, கூட்டணி அரசியல் கூட்டணி பேசும்போது கூட இப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு தேமுதிக பொருள் சார் இருங்க சார், அதான் சார் இப்ப தேமுதிக வந்துச்சு, எங்க போச்சு? அதிமுக இருந்தாங்க, விட்டுட்டு இப்ப திமுக வந்தாங்க. அப்ப கண்டிப்பா பேசி இருப்பாங்கல்ல, அப்ப என்ன நீ வந்தா நீ தோத்துருவ, அதனால நீ அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. இல்ல இல்ல எல்லாருமே வந்து இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் முடிச்சு எனக்கு ஒரே ஒரு விளக்கம் தான், நான் குறுக்கிடலாம் இல்ல. இப்போ நீங்க எங்க அணிக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே முடிக்கல சார், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற உண்மையான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கி காமிச்சதுக்கு அப்புறமா இன்று இந்த மாதிரியா இருக்கிற 2 கட்சி, அதாவது திமுக அதிமுக இல்லாத 2ஆம் கட்ட கட்சிகள், ஒரு வேற வழியில சொல்றதுக்காக நம்ம சொல்றோம், இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் உணர்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம் கட்சி வளரும், நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் செய்ய முடியும். பங்கு அதாவது அந்த அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு ஒண்ணு வருது இல்ல, இதுல ஒன்றும் தவறு இல்லை. அரசியல் கட்சி அதுக்கு தானே தொடங்குது. இப்ப ஒரு கேள்வி கமேஷ், இப்போ ஒரு கூட்டணியா நீங்க மாறுறீங்க, அந்த உறவையே நீங்க முறிச்சுக்கிறீங்க, நீங்க துரை வைகோ அவர்களை கூட ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நாங்க பொறுப்பெடுத்து ஜெயிக்க வைக்கிறோம், அது ஒரு அணுகுமுறை. அப்படி இல்லையா அவங்க 2 திமுக சிம்பல்ல தான் இருக்கிறாங்க, அவங்களையே ராஜினாமா செய்ய சொல்லணும். நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க திருச்சி கிழக்கு இடம் கொடுக்குறோம், உள்ளாட்சியில கொடுக்குறோம் அப்படின்றது ஒண்ணு. அந்த 2 எம்எல்ஏ மீது என்ன குறி? அந்த இடம் தானே ஜீவா கேட்கறது. ஏன் அந்த ஆஃபரை தாவேகா கொடுக்கணும்? அந்த ஆஃபரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது தாவேகா கொடுத்ததா இல்லனா மதிமுகவே போய் சொன்னாங்களான்ற பாயிண்ட் நமக்கு தெரியாது இல்ல. இல்ல வைகோ பேசினதை வச்சு தான் அதுதான் சார் நானும் சொல்ல வரேன். என் கட்சி சார்பா நாங்க வரோம் அப்படின்ற போது வாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்களோட கடமைன்னு விஜய் நான் சொல்லியிருக்காரு. அது சொல்லலன்னு சொல்ல முடியாது, எல்லா கட்சியும் சொல்லுவோம் சார். நான் போனாலும் எனக்கும் சொல்லுவாங்க, யார் போனாலும் எந்த கட்சி போனாலும் சொல்லுவாங்க கண்டிப்பா. அதுல மாற்று கருத்தே இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கும், நீங்க 5 சீட் நான் உங்களுக்கு தரங்க, ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு வாங்க அப்படின்னு இவங்களை பார்த்து சொல்லிருக்க மாட்டாங்களா? எல்லா கட்சியும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அப்ப இது ஒரு பாயிண்ட் இல்ல சார், இது அப்படி கிடையாது, இதுதான் புதுசுன்ற. இவ்வளவு நாள் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு எங்க கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிட்டு எத்தனை சீட் அதை வாங்கிக்கிட்டு இது ஒரு படிக்கு மேல ஜெயலலிதா தான் முதல்ல கொண்டு வராங்க. 2016ல 234 தொகுதியிலும் என்னோட சின்னத்துல நிக்கணும், இந்த சின்னத்தை அதையே 2019 திமுக வந்து இது பண்றாங்க. அவங்களோட 40 என்ன நினைக்குதுன்னா மதிமுகவுக்கு ஒரு அதிகார பகிர்வை கொடுக்கணும், மதிமுகவை அமைச்சரவையில் வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் அதனோட கணக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அததான் நம்ம சொல்றோம்ல, அவர் தான் முதல்ல சொல்லிட்டாரு சார், எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டு சார். இப்ப அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும், இன்னைக்கு ஆட்சி அமைச்சாச்சு, கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 5 வருஷம் இந்த பாயிண்ட் காமேஷ் சொல்ற ஒரு பாயிண்ட் தான் சொல்லு. 5 வருஷம் எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் இந்த கூட்டணி சிறப்பாக போகுது. காங்கிரஸ் ஆகட்டும், பிசிக ஆகட்டும், ஐயுஎம் ஆகட்டும், எல்லாருமே வந்து சொல்லியாச்சு. சோ அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா,
அவர் வரார் அப்படின்ற போது அவர் என்ன சொல்றாரு, எங்களை நம்பி ஒரு தோழமையோட வந்தா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அங்கீகாரம் கொடுப்போம். ஒரு பாயிண்ட், அப்ப ஒரே ஒரு பாயிண்ட்ல முடிச்சிடுறேன், நான் திரும்பவும் வரேன். இப்ப காமேஷ் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு நம்பர் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப மதிமுகவை ஒரு அமைச்சராக்கி ஆசைப்படலாம், நம்ம ஜெயிக்க வைக்கலாம், அவங்க சொந்த சின்னத்துல வந்து கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி தரலாம்னு விஜயா அப்படி ஒரு இணக்கம் மதிமுக மீது ஒரு ஒரு மதிமுக மீது அப்படி ஒரு காதல் விஜய்க்கு எதுக்கு வரணும்? ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவரை போய் சந்தித்த போது வைகோவே சொல்றாரு, நான் உங்க பேச்சை கேட்பேன், உங்க பேச்சை கேட்டு அந்த எமோஷனோட தான் போய் விக்கிரவாண்டியில எல்லாம் நான் பேசினேன்னு சொன்னதெல்லாம் சொல்றேன். அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோவோட பேச்சை கேட்டுட்டு போய் திமுக கூட்டணியை அவர் திட்டினாரு. அதாவது இதெல்லாம் எவ்வளவு அபத்தமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கு. இது யாராவது பேசுறோம், அதாவது விக்கிரவாண்டி மீட்டிங்ல இருக்கும்போது அவர் வந்து வைகோவோட இப்படி கூட்டி பேசிக்கிட்டு இருக்கு இல்லையே. இல்ல காமேஷ் சொல்ற லாஜிக் வந்து அவங்களுக்கு நம்பர் இருக்கு சார், இல்லாமலாம் இல்லாம அந்த நம்பர் இருக்கிற போதும் மதிமுகவை வளர்க்கறாங்க சார். அந்த நம்பரை நம்பல. ஜோதிமணி உங்களுக்கு விமர்சனம் பண்றாங்க, கனகராஜ் விமர்சனம் பண்றாங்க, பாலபாரதி வந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படி நீங்க பாருங்க. சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இந்த இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தை, ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த அளவுக்கு எதிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயும் பிளவு இருக்கு. இப்ப விஜய் ஆதரிக்கிறது வந்து மனசு. நாளைக்கு வைகோ அவர்கள் வந்தா எதுக்க மாட்டாங்களா? யாரு சார் சொந்த சின்ன விசில்ல நின்னா ஓகே சார். இப்ப மதிமுகவை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க, வைகோ அவர்கள் கட்சியுமே வந்து அன்னைக்கு மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டின மாதிரி காமிச்சா என்ன பண்ணுவாங்க? அப்ப அது ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா மதிமுக வந்தாலும் மதிமுகலையும் உள்ள இன உணர்வுள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. சிவபிரியன், இப்போ தலைப்பு அடுத்த கட்டம்ன்றது வந்து இப்போ வாட் நெக்ஸ்ட். இப்போ 2 பேரும் நாங்க ராஜினாமா பண்ண மாட்டோம்ட்டாங்க. இப்போ தாவேகா மதிமுக உறவு எப்படி இருக்க போகுது? இடைத்தேர்தலில் வைகோ அவர்கள் மதிமுகவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னால முதல் கட்டத்தில் 2-3 விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு காமேஷ் அவர்கள் சொன்னாரு, அவர் கூப்பிட்டாரு, அப்படிதான் எல்லாரும் வராங்க, நம்மை நம்பி வருபவர்கள் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் உபயோகித்த வார்த்தை. இன்னைக்கு அவங்கள நம்பி விஜய் அவர்கள் இருக்கிறார், அதுதான் உண்மை. அன்னைக்கு வேற, அன்னைக்கு என்ன சொன்னார்னா, என்ன நம்பி வர்றவங்கள நான் அமைச்சர் பதவி கொடுப்பேன், மெஜாரிட்டியே கிடைக்கும், மெஜாரிட்டி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இது வந்து ஸ்டூபண்டஸ் விக்டரி. நான் இந்த விக்டரியை வந்து நான் எந்த இடத்துலயும் நான் குறைச்சு மதிப்பிடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 35% ஒரு புதிய கட்சி வாங்கின வரலாறே கிடையாது. அது வேற. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதுக்கு நான் அதுல இருக்கிற முரண்பாடை நான் சுட்டி காட்டுறேன், நம்பி இருக்கிறார். இன்னொரு விஷயம், திரு வைகோ அவர்கள் வந்து திரு சுவாமிநாதன் சொன்னார், வைகோ அவர்கள் வந்து அந்த புக் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை கூப்பிடுறாருன்னா, அதுல இருக்கிற ஒரு சின்ன முரண் என்னன்னா, இவர் ராஜ்யசபா மெம்பரா இருந்தது மொத்தமே திமுகவினுடைய உறுப்பினராக தான். ஆனா திமுகவில் யாரையுமே கூப்பிடல. திமுகவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ராஜ்யசபால பேசுறாரு. மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படின்னு அன்னைக்கு பிரதமரை அழைத்தது கூட திமுக உறுப்பினராக தான். அது அந்த முரணை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அடுத்த கட்டம் அப்படின்றது, வைகோ அவர்களுக்கு வந்து இப்போ வந்து வேற வழி இல்லை. அவர் வந்து தாவேகா பக்கம் நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் வர மறுக்கிறாங்க. இனி இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா? இனி இம்பார்ட்டன்ஸ் இருக்குமானா தட் டிபெண்ட்ஸ் ஆன் சீஃப் மினிஸ்டர் என்ன முடிவு பண்றாரோ அது மட்டும்தான். அவர் வேணும்னா 2010-29க்கு நம்ம இந்த கூட்டணியே இருக்கட்டும், இவங்களும் இருக்கட்டும், ஒரு குட்வில்லா திரு வைகோ அவர்கள் இருக்கிறாரு, ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், ஒரு டிராவிடியன் லீனியேஜ்லேருந்து ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்றது நல்லதுன்னு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் நினைத்தால் கண்டிப்பா எல்லாருமே தமிழ்நாடு இப்போ டெல்லி பிரதிநிதியா வந்து வைகோ பெயர் எல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து வைகோ அவர்களுடைய ஸ்டேச்சர் வந்து, அதனால அந்த பதவிக்கு வந்து அதை விட அந்த பதவிக்கெல்லாம் வைகோ அவர்களுடைய ஸ்டேச்சர் இல்ல. அவர்கள் வந்து பெருமளவுல மந்திரியாலாம் இருக்கு. இல்லப்பா, அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னா, அதை விட பெரிய பதவி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்கலாம், கொடுக்கலாம். அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொன்னாரு திரு காமேஷ் அவர்களே, சொல்லும் போது இன்னொரு சின்னத்துல நிக்க சொல்றீங்களே, திமுக சின்னத்துல. இது ஒண்ணு மதிமுக புதுசா எல்லாம் பண்ணல. 2019 கடைசியா மதிமுக வந்து மக்கள் நல கூட்டணி எல்லாம் கலைச்சிட்டு அவங்க திமுகவோட வரும்போது 2019 திரு கணேசமூர்த்தி அவர்கள் ஈரோட்ல நிற்கும் போது திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில்
6 உறுப்பினர்கள் மதிமுக உறுப்பினர்களும் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க. ஆனா 2024 அவருடைய மகனுக்கு மட்டும் அவர் தனி சின்னத்துல வாங்குறாரு. இப்ப 4 பேருக்கு அவர் உதயசூரியன் சின்னத்துல தான் வாங்குறாரு. அந்த இததான் சுட்டி காட்டுறோம் இங்க. தனக்குன்னு மதிமுகவிலேயே வந்து தன்னுடைய குடும்பத்திற்குன்னு ஒரு சட்டமும் மற்றவர்களுக்கு ஒரு சட்டமும் வைத்திருக்கிறார் திரு வைகோ. மதிமுகவோட நிலை என்ன? இது வைகோ அவர்களுக்கு ஒரு பின்னடைவா? எதிர்பார்த்த 2 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கே போயாச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கல. வைகோ ஐயாவுக்கு வந்து ஒரு பின்னடைவுன்னு நான் பார்க்க மாட்டேன். அவர் வந்து இதை உணர்த்துறாருன்னு தான் சொல்றேன். ஒரு சீனியரா இருக்கிற, இன்னைக்கு வந்து சூப்பர் சீனியர், அவர் வந்து அந்த டாப் லெவல்ல இருக்கிற ஒரு சூப்பர் சீனியரான ஒரு ஐயா வந்து வைகோ ஐயா வந்து உணர்த்துறாரு, உணர்ந்துட்டார். ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஒரு ஜனநாயகப்படி இனி வரும் அரசியல் இப்படி ஒரு கூட்டணி அரசியலாக கூட்டணி கட்சிகளுடன் தான் இருக்கும். ஒரு கட்சி கோலோபிச்சு நிக்க முடியாது, அது எந்த கட்சியா இருந்தாலும். இப்படித்தான் இது நகரும் அப்படின்றத இந்த ஜனநாயகத்தை உணர்த்திய விஜயண்ணாவோட அரசியலை இந்த அரசியல் தான் இருக்கு. இதை பிரேக் பண்ணி வர்றார். என்ன சொல்லலாம்னா ஒரு விசில் ப்ளோயர் வச்சுக்கோங்களேன். ஒரு விசில் ப்ளோயரா விஜயண்ணா கொடுத்த அரசியல், இந்த ஜனநாயக அரசியலுக்குள்ள இந்த டெமோக்ரஸி ஷுட் ரன் லைக் திஸ், இப்படிதான் இருக்கணும். அதை தான் வந்து கிரியேட் பண்றாரு. இப்போ ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இப்போ சொன்னார் இல்லையா, இப்போ வந்து ஜோதிமணி வந்து எதிர்த்து சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் வந்து இது பண்றாங்க. கண்டிப்பாக பண்ணணும். அது பண்ணும்போது மட்டும்தான். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, எந்த இடத்துல வருது, எந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் திமுக அண்ட் தாவேகாக்கு இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். இங்க வந்து எப்படி சர்வாதிகாரமா இருந்துச்சு, இங்க வந்து எப்படி ஜனநாயகமா இருக்குன்னு ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு 2 இதுக்கு வந்து ஜோனுக்கு வந்து 12 ஜோனுக்கு வந்து இது எடுக்கிறாங்க. இதை செய்யக்கூடாது அப்படின்னு கூட்டணியில் இருக்கும் இவங்க சொல்லும்போது, திருமாவளவன் ஐயா சொல்லும்போது இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அங்க முரண்பாடுகள் இல்ல. நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொண்டு, அது தவறா தவறு இல்லையான்றதை தாண்டி ஒரு கொள்கை ரீதியாக எஸ் நம்ம இதை பண்ணணும்ன்ற போது மாறுது இல்ல. பட் இதே போராட்டம் எத்தனை முறை நடந்துச்சு திமுகல. ஆனா அதே மாதிரி கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து போராடும் போது செவி சாய்க்காத திமுகக்கும் இல்ல சார் தூய்மை பணியாளர் எப்படி உணர்கிறதுன்றத காமே சொன்னதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வைகோ உணர்ந்து விட்டார், இனி தாவேகா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்க போகிறது, நம்ம அப்படி நகரலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல அந்த கட்சி தான் அதிகார பகிர்வை கொடுக்கும், அதனால நம்ம போகலாம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, இதை விட்டுறக்கூடாது. மற்றபடி இதுல கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமைச்சர் பதவி இப்போ விடுதலை சிறுத்தைகள் இவங்களாம் கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்காம போயிருச்சே, அதை சரி செய்யறதுக்கு நம்ம ராஜினாமா செஞ்சாலும் ஏதாவது பதவி வாங்கணுங்கிற எண்ணம் தான். நான் என்ன கேட்கிறேன், இப்ப மதிமுகவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய விருப்பமா? அதுதான் தாவேக்காவுடைய லட்சியமா? இப்ப இவங்களுக்கு இப்ப அமைச்சர் பதவி கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்துல நான் வந்து சரியா இருக்குன்னு கேட்கிறேன் நான். நீங்க அமைச்சர் பதவிக்கு இப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனுடைய வரையறை என்ன? நம்மெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம், நம்ம கூட இருந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி தரணும். நீங்க யாரெல்லாம் உங்களை நோக்கி கல்ல விட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அவங்களை கூப்பிட்டு அமைச்சர் பதவி. அதுல ஜீவா, அதுல முக்கியமானது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் அவர்கள் முதல்ல என்ன சொன்னார்னா, சமூகத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு அணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வரணும்ன்றது. இது வந்து ஷார்டேஜ்னால உருவான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. மக்களும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சியெல்லாம் மக்கள் ஒருபோதும் விரும்பல. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது இல்லாம இருக்கிறதுனால தான். இல்ல சார், இப்ப காமே சொல்ற ஒரு பாயிண்ட் இல்லைல்ல, மதிமுக ஃபியூச்சர் தாவேகா தான் உணர்ந்துட்டாங்களா, இல்ல திமுக மீது அவங்களுக்கு பழைய கசப்பு இருந்ததுனால போறாங்களா? எப்படி புரிஞ்சு? அவங்களுக்கு திமுக மீது பழைய கசப்பு இருக்கு. அவங்க இதுல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அவ்வளவுதான். அவங்க அதிமுகவில் இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, இவங்க உருவாக்குன கான்செப்ட் எல்லாமே திமுகவை காலி செய்யணுங்கிற கான்செப்டோட உருவானது தான். வேற ஒன்றும் இல்லைங்க. மக்கள் நல கூட்டணியுடைய நோக்கம் என்ன? 2 திராவிட கட்சிகளையும் அழிக்கணும்னு. கடைசியில் நடந்தது என்ன? இடதுசாரிகள் உட்பட யாருமே இல்லாத ஒரு சட்டசபை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரை இடதுசாரிகள் இல்லாத சட்டசபையே கிடையாது. அதான் கலைஞர் சொன்னார், என்னை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இல்லாம போயிட்டீங்களேப்பான்னு. இப்பயும் பாருங்க, விஜயோட இவங்க நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சித்தாந்தம் கருத்தியல்னு இவங்களை நம்பி மார்க்சிய கட்சிகளுக்கு இடதுசாரி கட்சிகளுமே இந்த பிம்பம் விஜயோட சேர உடஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. தாவேகா அல்லது முதல்வரினுடைய அணுகுமுறை மதிமுக மீது என்ன இருக்கும்? இப்ப 2 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தேவைப்படலாம், என் விளையாட்டுக்கு அது பயன்பட்டு இருக்கலாம், ஆனா அது நடக்கல அப்படின்ற அணுகுமுறை மாற்றம் இருக்குமா, இல்ல நம்ம கொடுத்து உதவுன்ற
தன்மை இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? இனி தாவேகா எப்படி மதிமுகவை டீல் பண்ணுவாங்க? இல்ல சார், இல்ல மதிமுகவிடம் இருந்து 2 எம்எல்ஏக்கள் தான் அவர்களை ஈர்த்தது. அது வந்து வைகோ அவர்களே சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அவங்க 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு பேசிய விஷயத்தையே உடைத்திருக்கிறார். இனி மதிமுகவை வளர்க்க வேண்டும் என்பது தாவேகாவினுடைய கொள்கை இல்லையா? 5 கொள்கை தலைவர்கள்ல 6வது கொள்கை தலைவராக இனி சேர்க்க முடியாது மதிமுகவுடைய தலைவர்களை. அவ கிட்டத்தட்ட இது வந்து மதிமுகவுக்கு இது கையேறு நிலைதான். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திமுகவை விட்டு நகர்ந்து வந்து சார் திமுகவை வைகோ அவர்கள் விட்டு சென்றார். வைகோ அவர்களே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசியல் வந்து இன்னைக்கு அந்த நோக்கி நகர்ந்திருக்கிறது. இல்ல அதுல ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன் சாமிநாதன். இந்த பேக்டோர்ல நடந்த விஷயத்துல அது ஏதாவது வியூக பிழை நடந்திருக்கா? இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தது, பேச்சுவார்த்தை, இது எல்லாமே ஏதோ ஒரு நாள்ல பேசி முடிவெடுத்ததா இருக்காது. இதுக்கு பின்னாடி பெரிய கணக்குகள் இருக்கும். இப்படி போகும்னு அவர் எதிர்பார்க்கலையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வைகோ அவர்கள் அந்த இடத்துல வியூகத்தில் கோட்டை விட்டாங்களா? ஆமா சார், வைகோ அவர்கள் வந்து பெரும் நம்பிக்கையோடு தான் இருந்திருப்பார். நம்ம சொன்னா அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேகாவுடைய வளர்ச்சி சார், அது வைகோ அவர்கள் அந்த இடத்தை கணித்தது சரி. 35% ஓட்டு வாங்கியிருக்காங்களே. நீங்க திமுக அதிமுக 2 கட்சிகளையும் வீழ்த்தி 35% ஓட்டு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா விஜய் அவர்களுடைய செல்வாக்கால ஜெயிக்க முடியும் களத்துல, அதை எம்எல்ஏக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு அவர் நினைத்திருக்கலாம். அந்த இடத்துல வந்து அவருடைய வியூகம் கொஞ்சம் சறுக்கலாகத்தான் மாறி இருக்கு. இல்ல இதுல ஒரு கேள்வி மதிமுகவோட எதிர்காலத்துக்கு நல்லதான்னு கேட்டா இல்ல இன்னொரு கூடுதல் கேள்வி, ஏன் இதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க? பொதுக்குழுவை கூட்டணும், எல்லாருமே அவசர அவசரமா போகிறப்போ அப்பயே அவர் அந்த முடிவை எடுக்கலையே. அந்த தாமதம் அவருக்கு எதுவும் சிக்கலாயிடுச்சா? எதுக்கு இவ்வளவு போட்டு பூடகமா பேசி பேசி காய்களை நகர்த்தணும்? ஆமா, அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த 2 எம்எல்ஏக்கள்கிட்ட பேசி அவர்களை சம்மதிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த அவகாசம் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு சார். ஏன்னா அவரே குறிப்பிட்டார், 4 முறை நான் வந்து கேட்டேன் நம்ம தாவேகாவுக்கு இது ராஜினாமா செய்யணும்னு சொன்னேன். 4 முறை சொன்னேன், ஆனா பதிலே சொல்லலை என்பதை வைகோ அவர்களே. அவர் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சு சத்தமா பேசிட்டோம்னு சினிமால ஒரு டைலாக் மாதிரி பல விஷயங்களை பேசிட்டார் அவர் அந்த ஒரு அரை மணி நேர பேட்டியில. அதுல இருந்துதான் பல விஷயங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கான லீடும் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் சார். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா மதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதான்னா இன்னைக்கு அவர் தாவேகாவோடு நகர்ந்தால் கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உருவாவாங்க. 35% அந்த கட்சி காட்டி இருக்கு. இன்னைக்கு வாக்கு சதவீதம் அதுல சுவாமிநாதன் இன்னொரு இடம் இல்ல சுவாமிநாதன், அதுல இன்னொரு கூடுதலா மன்னிக்கவும் குறுக்கிடுக்கு. அவர் என்ன சொல்றார், விசிகாவுக்கு அதிக இடத்தை கொடுத்தாங்க, அதுதானே அவரோட ஆதங்கமா இருக்கு. தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் கொடுத்துட்டாங்கன்னு, திமுக எங்களை வந்து ஓரவஞ்சனையா நடத்திடுச்சு அப்படின்னு. தாவேகா வைகோ அவர்கள் நினைக்கிற இடத்தை கொடுப்பாங்களா? விசிகாவுக்கு இணையா எண்கள்லாம் கிடைக்குமா? இல்ல நிச்சயமா இல்ல, வைகோ அவர்களுக்கு நிச்சயமா அந்த இடம் கிடைக்காது சார். இப்ப 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு இருந்திருந்தா தானே தாவேகாவுக்கு இதுல லாபம். நீங்க 2 தரப்புக்குமான ஒரு லாபம் என்று ஒன்று இருக்கு. ஒரு தரப்புக்கு ஒரு லாபம்னா இன்னொரு தரப்பும் பதில் லாபம் இருக்கு. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தாவேகாவின் லாப கணக்காக இருந்திருக்கலாம். அந்த இடமே தோல்வி அடைந்து விட்டது. அப்ப இது அடுத்த கட்ட நகர்வுகள், இவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுலயே அது பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு தான் நம்ம பேசுறோம். டெல்லி பிரதிநிதி விஷயம்லாம் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. அது ஏன் மிஸ் ஆச்சு, அது எல்லாம் இதுக்குள்ள கணக்குகளாக கூட இருக்கலாம். டெல்லி பிரதிநிதியின் பதவிக்காலம் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் நீட்டிச்சுக்கலாம். ஒருவேளை அதற்கிடையில் இவர் தன்னை வேற வகையில காட்டிக்கொண்டால நீட்டி. நிறைவு சுற்று சிவப்பிரியன், இப்போ வைகோ அவர்கள் வெளிப்படையாகவே பொதுக்குழுக்குள்ளேயும் பேசினார், செய்தியாளர் சந்திப்புலையும் ஆமா விஜய் அவர்கள் தான் சொன்னாங்கன்னெலாம் சொன்னார். தாவேகா தரப்பிலிருந்து பெருசா எதிர்வினை எல்லாம் இல்லை. இனி எப்படி இது அடுத்து வாட் நெக்ஸ்ட்? மதிமுக வெளியேறியாச்சு, உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியாச்சு, இடைத்தேர்தலை எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? அது முன்ன சொன்ன மாதிரி தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் வைகோ அவர்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது அவர் தான் முடிவு. ஏன்னா இவர்கிட்ட எம்எல்ஏஸ் இல்ல. அவங்க 2 பேருமே நாங்க திமுக உறுப்பினர்கள், நாங்க திமுக இருக்கிறோம், நாங்க விலக மாட்டோம் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ எம்எல்ஏக்கள் தான் இன்ட்ரெஸ்ட். எம்எல்ஏ 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ரிசைன் பண்ணாங்கன்னா வைகோ அவர்கள் இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையா இருப்பாரு, 5 வருஷம் பிரச்சனை பண்ண மாட்டாரு அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாரும் பேசுறோம் நம்பர் இருக்குது, ஆனா அந்த நம்பர்ல சிக்கலும் வருது இல்ல கூட. இப்போ காமேஷ் அவர்கள் சொன்னாரு, இடதுசாரிகள் வந்து விசிகாவும் எதிர்த்த உடனே நாங்க அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அதை அவங்க விரும்பல. எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நாங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கவர்னன்ஸ்ல பிரச்சனை வருதுங்கிறதுனாலதான் தாவேகாவுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில வரணுமோ,
118 120 நாம வச்சுக்கிட்டோம்னா காங்கிரஸ் ஒரு 5 பேர் வச்சிருக்காங்க. 125 கம்ஃபர்டபுளா ரன் பண்ணுவாங்க. நிறைவு சுற்றுல இப்ப இதுல இன்னொரு இது இருக்கு. மதிமுக நம்மள ரொம்ப எதுக்காதுன்னு தாவேகா கணக்கு போட்டிருக்காங்களா? அதனால அந்த ஆஃபர் தராங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிற இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளை கூட மதிமுக அவங்க நம்புறாங்க. இவங்க கூட அப்பப்ப விமர்சனம் பண்ணுவாங்க, இவர் பண்ணல. இல்லைன்னா இந்நேரம் ஒரு ஆந்திரா பிரதிநிதியை போட்டதுக்கு நேரம் குரல் கொடுத்துருக்கணும்லங்க. அவருடைய கட்சி பேட்டர்ங்கிற அடிப்படையில் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஏங்க அவங்கள நம்பி வந்தவங்க யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்கல. நம்மளோட உட்காந்து சண்டை போட்ட முஸ்தபாவுக்கு கொடுக்கல, பல பேர் கொடுக்கல. ஆனால் எதிர்த்து போட்டிக்கிட்டவங்களை கூப்பிட்டு வாங்க அமைச்சர் பதவி தரேன்னா இது என்ன ஜனநாயகம்? இவருக்கு 120 சீட்டு வந்திருந்தா நீங்க இப்ப கேட்ட மாதிரி இவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இந்த சிக்கல் இருக்கும் போதே நம்ம வந்தவங்களை கொடுக்கல. அவரு வாட் நெக்ஸ்ட்? அடுத்து எப்படி? ரொம்ப சிம்பிள் சார். அதாவது வந்து வைகோ வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு பொலிட்டீஷியன்றதுக்கு இதுவே ஒரு சாத்தியக்கூறு. ஏன்னா இந்த 2 திராவிட அரசியல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஹானஸ்டா சொல்லணும்னா வரும் புது அரசியலை, இளைஞர்கள் அரசியலை முன்னெடுத்திருக்கிற விஜயன்னா முக்கியமாக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் இனி சஸ்டைன் ஆகும், சர்வைவல் ஆகும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி. சோ இப்ப நீங்க ஜெனரலாவே எடுத்துக்கலாம். இப்ப அண்ணாமலை வர்றாரு, ரைட். சோ அவரை நோக்கி இப்ப 18-20 லட்சம் பேருக்கு மேல சேர்ந்ததா அவர் ஒரு கணக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு இளைஞர் அரசியலை முன்னெடுக்கக்கூடியன்ற ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வராருல, அந்த நம்பகத்தன்மையை விஜய் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்ப ஆப்வியஸ்லி இவ்வளவு நாள் திமுக ஒரு நிமிஷம் இவ்வளவு நாள் திமுக அதிமுக வெற்றி பெற்றதனால் இந்த கட்சிகள் அங்க இருந்துச்சு. இனி தாவேகா தான் வெற்றி பெறுன்ற போது இந்த கட்சிகள் அதை நோக்கி தான் பயணிக்கின்றத மாற்று கருத்து. சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சார், இது நம்பர் மீதான நம்பகத்தன்மை இல்லாததுனால தான் தாவேகா தொடர்ந்து மீண்டும் புதிய நபர்களை இங்கே அழைத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இந்த நகர்வு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டாலும் கூட கட்சிக்கு இளையரத்தை பாய்ச்சறதுக்கு, இளைஞர்கள் கிட்ட போறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவாங்க. தாவேகாவுக்கு இதுல ஒரே ஒரு வெற்றி தான், மிஞ்சி இருப்பது ஒரே ஒரு வெற்றி தான். திமுகவை தனிமைப்படுத்துகிற முயற்சியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான